அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம ஒரு பலன் கணிப்பது எப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கீழே ஒருத்தர் பாபு அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. இதற்கு பலன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைமும் கொடுத்துருந்தாரு. நம்மளும் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக அந்த டைம் ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம எடுத்து இதுக்கு பலன் பார்த்தோம். இந்த ஜாதகம் வந்துச்சு, சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு அவர் என்ன கேள்வி கேட்க வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா இவருக்கு அடுத்த திருமணம் எப்போ அப்படிங்கிற கேள்வியை கேட்க வருவார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்போது இது அவர் கமெண்டில் திரும்ப கொடுக்கட்டும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். அவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் அவர் கமெண்ட் கொடுத்துருக்குறாரு. இது என்னுடைய ஜாதகம்தான், நான் என் மனைவி நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், இதனால் வரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கடவுள் சத்தியமா அது எப்படி அப்படின்னு அவர் அடுத்த கமெண்டில் அவரும் கொடுத்துருக்குறாரு, சரிங்களா? இப்போ தான் நீங்கள் ஒரு உண்மையான ஜாதகத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. இப்போது இந்த ஜாதக ரீதியாக நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வீட்டில் உச்ச சனியும் செவ்வாயும் கூடி 2 பாவகிரகங்கள் கூடி அந்த சனியினுடைய பார்வையை அந்த சுக்கிரனுக்கும் கிடைக்கிது. 7ஆம் வீட்டு அதிபதி கேந்திரமே பெற்றாலும் சனியினுடைய பார்வையில் இதற்கு முன்னாடி நடந்த திசைகளும் தற்கால கிரகநிலை ரீதியாக கோச்சார ரீதியாக அஷ்டமச்சனியும் கடந்து வந்திருக்கிறாரு. சனி திசையில் இப்போதைக்கு 3 கூடிய புதன் புத்தியும் 5ஆம் வீட்டிலேருந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த ஜாதக ரீதியாக குருவும் வக்கரம், சரிங்களா? கடந்து வந்த குரு தசையும் அந்தளவுக்கு இவருக்கு வாழ்க்கையை ஒரு 9 கூடிய தசை அப்படின்னு நீங்கள் எடுத்தாலுமே தேய்பிரை சந்திரனுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையிலும் இருக்கக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யலை. குரு திசையிலே இவருக்கு இல்வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்து சனி திசையில் புதன் புத்தி வரைக்கும் அடுத்த திருமணம் இல்லாத நிலை அப்படின்ற அமைப்புகளை கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நான் கணிச்சிருந்தேன். ஆனால் அவர் கமெண்டில் இல்லை, நான் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் கொடுத்துட்டாரு. அப்போது இவருக்கு இந்த ஜாதக ரிலேட்டடாக இவருக்கு எந்த சொசைட்டி போய் பார்த்தாலுமே அவருக்கு பலன் தவறாகவே வரும். அப்போது இந்த மாதிரி ஜாதகர்கிட்ட ஜோசியர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர்கிட்ட கேள்வியை கேட்டு அதற்கு நிகராக அவருக்கு சாதகமான ஏதாவது ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அவரே கேட்டிருக்காரு, அது எப்படி, நான் நல்லா தானே இருக்கிறேன், நீங்கள் சாதக ரீதியாக இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அவரே கமெண்டில் கொடுத்துருக்குறாரு. இது என் ஜாதகம்தான், நானும் என் மனைவியும் சந்தோஷமாக தான் வாழ்ந்து வரோம், நீங்கள் அது எப்படி பலன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. அவர் உண்மையை சொல்லிட்டாரு, சரிங்களா? ஆனால் ஜாதகத்தில் வரக்கூடிய பலன் என்ன? ஒரு தேய்பிரை சந்திரன் ஆண் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்தாரு, சரிங்களா? இன்னும் பார்க்க போனால் சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று உச்சசனியினுடைய பார்வையில் இருக்கிறாரு. தேய்பிரை சந்திரன் சொல்லக்கூடிய அந்த நான் மாறி மாறி சொல்கிறேன், 2 பாவகர்களுடைய இடையில சுக்கிரன் மாட்டி அந்த சுக்கிரனையும் சனி பார்க்குறாரு. குரு வக்ரம் பெற்று அவருடைய திசையும் கடந்து வந்திருக்கிறாரு. ஸோ ஜாதகமே வரக்கூடிய பலனே இதுதான். ஆனால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, ஓகே, அப்படி தான் இருக்கணும், நல்லா இருக்குது, வாழ்க வளமுடன், நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய ஜாதகம் ரிலேட்டடாக ஜாதகம் மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ ஜாதகம் சரிதானது தானா அப்படிங்கிறத அவர் தான் செக் பண்ணணும், புரியுதுங்களா? இது எதுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட இந்த ஆன்லைனில் பலன் பார்த்தவங்களுக்கு நான் எப்படி பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இதுக்காண்டி நான் அவர் கமெண்ட் கொடுத்து மறுபடியும் நான் உங்களுக்கு ரிட்டன் வீடியோ போடுறேன் அப்படிங்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், இந்த ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் துல்லியமான பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் சரியானதாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காதுங்க. இன்னமும் நான் ஏன் இவ்வளவு துணிச்சலோடு பேசுகிறேன் அப்படின்னா, என்கிட்ட எத்தனையோ பேர் ஆன்லைனில் பலன் பார்த்துருக்காங்க, நேரில் பலன் பார்த்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, உங்கள் ஜாதக ரீதியாக வரக்கூடிய பலன்களை நான் பார்த்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவரும் அதே போல் இதுக்கு பார்த்து சொல்லுங்கள் தான் சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே மிஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய ஜாதகம் அவர் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக இந்த பலன் தான் வருது, இந்த கிரகநிலைகள் தான் வருது. ஒருவேளை அரை மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் பின்னாடி போட்டால் லக்கண சேஞ்சஸ் வரலாம். ஆனால் அது அவராக தான் சொல்லணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்ற முடியாது. அப்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் அப்போ இப்போ நீங்கள் இந்த லக்கணத்தை மாற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணலாம். இவங்களுக்கு இந்த பலன் இப்படி இருக்குதா, அப்படி அந்த பலன் அப்படி இருக்குதா அப்படின்னு ஒரு சில நம்ம விதிகளை வச்சு ஆராய்ஞ்சு அவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அவர் ஆமாம் இப்படி தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அப்போ இந்த லக்கணம் தான் சரி,
நான் உங்களுக்கு கூட இந்த மறுமணம் எப்பொழுது அப்படின்ற வீடியோவில் கூட உங்களுக்கு போட்டிருப்பேன். லக்கணத்தை மாற்றி வச்சு எழுதியிருந்தாங்க, லக்கணம் தவறுதலாக வந்துச்சு அப்படின்னு. இதில் வந்து நம்ம தான் சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துருக்குறோம். பட் ஆனால் நேரம் அவர் கொடுத்த நேரத்தில் நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஜாதகம் வந்து தவறில்ல, அவர் கொடுத்த நேரம் சரியானதுன்னு அவரும் சொல்கிறாரு. நான் அதைத்தான் போன வீடியோவில் ஒரு பலன் காண்பது எப்படி அப்படின்ற வீடியோலேயே போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் சரிதான், இதுதான் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த ஜாதகம் ரிலேட்டடாக என்கிட்ட ஒருத்தர் பார்த்தார்ல ஆன்லைனில், அவருக்கும் அவர் சொல்கிற இருக்கிற நிலைமைக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவர் இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதாங்க ஜாதகத்தில் உள்ள முரண்பாடு. உங்களுடைய ஜாதகம் சரியானது அப்படிங்கிறது வந்து நீங்கள் உணராத வரைக்கும், நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து பலன் இப்படி வந்திருக்கிறா, அப்போ இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் பாருங்க. ஏன்னா 4 பேர்கிட்ட பார்க்கும்போது கரெக்டான பலன் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் முன்னா கட்டி சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு சொல்லிடுவாங்க. நீங்கள் சொல்லாமல் ஜாதகத்தை மட்டும் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய நிலைமை வரணும் ஜாதகத்தில், அப்போந்தான் உங்கள் ஜாதகம் சரி. இப்போ நான் தப்பாக சொன்னதுனால நீங்கள் இந்த ஜாதகத்தை தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்ற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். ஏன் ஜோசியம் தெரிஞ்சவங்களுடைய பொறுப்பில் நான் இந்த ஜாதகத்தையும் ஒப்படைக்கிறேனே, பலன் பார்க்கட்டுமே. இந்த ஜாதகருக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை சனி தசை, இதுக்கு முன்னாடி நடந்த தசை குரு தசை, வேலை தசைக்கு அப்புறம் தானே சனி தசை வரும். வேலன் வக்கரம் பெற்று இருக்கிறாரு, சனி பார்வையிலையும் தேய்பிரை சந்திரனுடைய பார்வையிலும் தான் வேலன் இருக்கிறாரு. லக்கணத்தை சனி செவ்வாய் பார்க்குறாங்க, குரு பார்க்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் 2 கிரகங்களும் உட்காந்தாச்சு. 7ஆம் வீட்டு அதிபதியையும் உச்ச சனி பார்க்குறாரு. ஆண்களுக்கு 3, 7, 11 சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் தேய்பிரை சந்திரன் உட்காண்டாரு, 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் உட்காந்தாச்சு. 11ஆம் வீட்டை லக்கணத்திற்கு அவயோக கிரகம் சொல்லக்கூடிய புதன் பார்க்குறாரு. தனித்த புதன் இயற்கையில் வேணால் சுப கிரகமாக இருந்துக்கலாம், ஆனால் லக்கண ரீதியாக அவர் வந்து அவயோக கிரகம். இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக இதை அலசலாம், சரிங்களா? ஆனால் அவர் வந்து இந்த ஜாதகத்துக்கும் அவர் இருக்கக்கூடிய நிலைமைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம இதை அலசுறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? சரி, எதற்கும் நம்ம வந்து அதான் நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை அலசுறதுலாம் வந்து கரெக்டாக இருக்கும் பலன். தெரியாத ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பலன் வரக்கூடிய பலனை நம்ம துல்லியமாக சொல்லணும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதக ரிலேட்டடாக வரக்கூடிய பலன் இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஜோசியராகிய நம்ம வந்து தடம் புரளவே கூடாது. ஜாதகத்தில் இது தாங்க வருது, நீங்கள் உங்களுடைய பலனை கேளுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக கேளுங்க. எந்த ஒரு நிலையிலையும் வந்து தடுமாற்றம் வேண்டாம். ஸோ அவருக்கு பலன் சரியில்லை, நீங்கள் சொன்ன தப்பு தான் சொல்கிறாரு, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஜாதகத்தில் வரக்கூடிய பலன் இதுதான். பார்க்கட்டுமே, அவரும் 4-5 ஜோசியரை பார்க்கட்டும், 10 ஜோசியரை வேணாலும் அலசட்டும். ஜாதகத்தில் வேறு விதி வந்தால் அந்த விதி எப்படி வந்தது அப்படி வேணால் நம்ம வேணால் கற்றுக்கிடுமே. ஆனால் இத்தனை விதிகளையும் தாண்டி வேறு எதுவும் விதி உள்ளே இருந்துற போகுது. எப்படி பார்த்தாலும் நடக்கிற தசை சனி தசை தானே. சனி நட்சத்திர ரீதியாக இந்த நட்சத்திரத்தில் தானே இருக்கிறாரு. 4 தானே சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறாங்க. தேய்பிரை சந்திரன் 3 தானே இருக்கிறாரு. இந்த கிரகங்களை மாற்றி போட்டால் பலன் பார்க்க முடியும், சரிங்களா? பார்ப்போம். அடுத்து ஒரு வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.